இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாடு கொஞ்ச நேரம் மேய்ச்சிட்டு போலான்ட்டு காட்டுக்கு புடிச்சிட்டு வந்தேங்க. இந்த உத்திலலாம் பில்லு நெறையா இருந்துச்சுங்க. அதனால தாங்க இங்க புடிச்சிட்டு வந்து வுட்டேன். அப்படியே மாடு மேய்ஞ்சுகிட்டு இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் தட்ட அறுக்கலாம் பொழுதோட போட்டுக்கலாம் மாட்டுக்கு அப்படின்னு தட்ட அறுத்துக்கிட்டு இருந்தேங்க. எல்லாம் குசும்பு புடிச்ச மாடுங்க. கொண்டுட்டு போய் போட்டோம்னா எதுவுமே திங்காதுங்க. அதனால தாங்க இப்படி கொண்டுட்டு வந்து மேய்ச்சிர்றதுங்க. பாருங்க நல்லா மேய்ஞ்சுகிட்டு இருக்குது. இது காட்டுக்கு தண்ணி போற வாய்க்காங்க. ஃபுல்லா பில்லு வந்துருச்சு. நமக்கு நேரம் இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னதான் நம்ம புல்ல வெட்டி சுத்தம் பண்ணாலும் அது வளர்ந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வளர வேண்டியது அது கடமை. புல்ல சுத்தம் பண்ண வேண்டியது நம்ம கடமை. ஒரு வழியா மாட்ட மேய்ச்சு புழுதி காட்டுல புடிச்சிட்டு வந்தா, ஒண்ணு இங்கிட்டு ஓடுது, ஒண்ணு அங்கிட்டு ஓடுதுங்க. புடிச்சிட்டே வர முடியல. எப்படியோ புடிச்சிட்டு வந்து தண்ணிய காட்டுனா, எல்லாம் எனக்கு தீவன தண்ணி தான் வேணுங்குது. அப்படியே எருமைக்கும், கன்னுக்குட்டிக்கும் தண்ணிய காட்டி கட்டலான்னு பார்த்தா, நம்ம கன்னுக்குட்டி தண்ணியே குடிக்க மாட்டேங்குது. சரி வேண்டாண்ணா போடான்னு சொல்லிட்டு மாட்ட கறக்கலான்ட்டு கன்னுக்குட்டிக்கு ஊட்ட குடுத்தா, கன்னுக்குட்டி வரவே மாட்டேன்ட்டுங்க. ஒரு வழியா அப்படி இப்படின்னு புடிச்சு கட்டிட்டு பால் கறந்துகிட்டு இருந்தேன். பால் கறக்கிறதுக்கு மாடு நிக்கவே மாட்டேன்ட்டு. என்னங்க பண்றது? நம்ம பொழப்பு மாட்ட நம்பி இருக்குது.